உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். அரசியல் விமர்சகர் சுமந்த் சி ராமன் இணைப்பில் இணைய இருக்கிறார். அதற்கு முன்பாக இந்த மசோதாவானது தற்பொழுது பலதரப்பட்ட வாதங்களையும் எழுப்பியிருக்கிறது, விவாதங்களை கிளப்பியிருக்கிறது என்றே சொல்லலாம். கர்நாடகாவில் பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தென்பகுதியில் தமிழர்கள் பல ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிழக்கு பகுதி மாவட்டங்களை எடுத்துக்கொண்டோமானால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெலுங்கு மக்களும் பல ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மராத்தி உள்ளிட்டவர்களும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது ஏதாவது பாரபட்சத்தை கொண்டு வந்து விடுமோ என்ற ஒரு அச்சத்தை எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் சுமந்த் சி ராமன் நம்முடைய இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு சுமந்த் சி ராமன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இது சரியா தவறான விமர்சனங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய அதே வேளையில இது சாத்தியமா? இந்தியா மாதிரியான ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில், ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி முன்னுரிமைன்றதை தாண்டி இடஒதுக்கீடுன்னு ஒரு பெர்மனண்டா ஒரு இடத்தை ஒதுக்கி தர்றதுன்றது சாத்தியமா உங்களுடைய பார்வை? சாத்தியமே இல்ல. இது ஒரு அரசியல் நாடகம் ஆடுறாங்க. அதனால இது பல முறை பல மாநிலங்கள் இத்தகைய சட்டங்களை கொண்டு வந்து உயர் நீதிமன்றங்களோ உச்ச நீதிமன்றத்திலேயோ அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால இதுக்கும் இது அமலாக்கப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. எல்லோருக்கும் தெரிந்தது. இது ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காக செய்யப்படுகிறது மாதிரிதான் எனக்கு தோணுது. ஏன்னா சமீபத்துல 2023ஆம் ஆண்டு பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள், நீங்கள் எங்கு வசிக்கிறீர்களோ அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க முடியாது. அது அரசியல் சாசன சட்டத்திலேயே இல்லை. அவ்வாறு வழங்க வேண்டும் என்றால் அரசியல் சாசன சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும். அதற்கு மாநிலத்திற்கு அதிகாரம் கிடையாது. மத்திய பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. அதனால இது செல்லாது. இது கர்நாடக அரசுக்கும் நன்றாக தெரியும். ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக ஒரு நாடகத்தை ஆடி முயற்சிக்கிறார்கள். இத பத்தி விவாதிப்பதே ஏன்னா ஆந்திரால பண்ணியாச்சு, அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகல. மகாராஷ்டிரால முயற்சித்தாங்க, ஜார்க்கண்ட்ல முயற்சித்தாங்க, ஹரியானால முயற்சித்தாங்க. எல்லா மாநிலங்களும் சில மாநிலங்கள்ல கொண்டு வந்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. அது சும்மா ஒரு நாம்கே வாஸ்தே ஒரு சட்டம்னு இருக்கும், ஆனா அது அமல்படுத்த மாட்டாங்க. பட் இது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது. இது செல்லுபடி ஆவதற்கு வாய்ப்பே இல்லை. திரு சுமந்த், இப்போ ஒரு சர்வதேச அளவில் நிறைய முதலீடுகளை இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக கர்நாடகாவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஐடி பார்க்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹப்பா தான் இருக்குது. ஸோ அந்த தொழில் துறையை சார்ந்தவர்கள் கிட்ட இருந்து இதுக்கு ஏதேனும் அழுத்தம் தற்பொழுது கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? வெறும் ட்வீட்டோட நிறுத்திப்பாங்களா, இல்லை தொடர்ந்து ஏதாவது காய் நகர்வுகளை எதிர்பார்க்கலாமா? இல்ல, நிச்சயமா நகர்வுகள் இருக்கும். ஏன்னா இப்போ ஐடி போன்ற ஒரு துறையில கர்நாடகா ஐடில மேக்சிமம் ஐடி சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் கர்நாடகால இருந்து தான். நீங்க ஐடி துறையில லோக்கல்ஸ் தான் எம்ப்ளாய் பண்ணணும். அதுவும் அவங்களுக்கு எழுத படிக்க தெரியணுமா? கன்னடா பேசினா போறாது, எழுத படிக்க தெரியணுமா? அதுக்கு எக்ஸாம் நடத்துவாங்களா? என்ன ஒரு அபத்தம். சோ ஐடி கம்பெனிஸ் ஒரு நிமிடத்தில், லிட்டரலி ஒரே வாரத்தில் அவங்களுடைய ஆபரேஷன்ஸை வேற ஒரு மாநிலத்துக்கு மாத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கர்நாடகாவினுடைய ஒரு இழப்பாகத்தான் இது முடியுமே தவிர இது எந்த விதத்திலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இம்ப்ளிமெண்ட் ஆக போறது இல்ல. அதை பத்தி விவாதம் செய்வதே நேரம் வீணாக்க போவதுதான். அதனால இது ஒரு அரசியல் நாடகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ரைட், நன்றி திரு சுமந்த் சி ராமன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.